வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 28/11/2025. இன்றைய நாள் முழுவதும் அஷ்டமி திதி இருக்கு. இன்றைய நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் காணப்படும். 11:05 காலையில் 11:05 வரைக்கும் வியாகத நாமயோகமும் அதுக்கு பிறகு அர்ஷன நாமயோகமும் காணப்படுது. மதியம் 2:29 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலம் மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அஷ்டமி திதி இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், அஷ்டமி அப்படிங்கிறது சொர்ண வைரவர் அப்படிங்கிற, அதுவும் வளர்ப்பிறை அஷ்டமிங்கிறது சொர்ண வைரவரோட சம்மந்தப்பட்ட விஷயம். எல்லாரும் தப்பாக இது பண்ணிட்டாங்க, அஷ்டமி நவமியை ஒதுக்கணும் அப்படின்ட்டு. அது பேச்சுவார்த்தையில் வந்திருக்கு. ஆனால் இல்லை, நவமி தசமியை தான் ஒதுக்கணும். நவமி தசமியை தான் ஒதுக்கணும் தவிர அஷ்டமி ஒதுக்க தேவையில்லை. ஏன்னா நவமி தசமியினுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விதமான பலனுக்கு தான் வரும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இதுதான் அது. ஒருத்தர் நவமி தசமி திதியில் பிறந்துட்டார்னா அவங்க பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷத்தோடு பிறந்தாங்க அப்படிங்கிறது 100% எழுதப்பட்ட உண்மை. இவர் அவரை பார்க்குறார், அவர் இவரை பார்க்குறார், அதனால் இது பரிகாரம் ஆகிட்டுன்னு இல்லை. பிறக்கும் போதே பித்ரு தோஷத்தில் பிறந்துட்டீங்க, இதுதான் உண்மை. அப்போ ஒரே விதமான பலன்களை கொடுக்கக்கூடியதான் நவமி தசமி திதியும். அஷ்டமிங்கிறது சிறப்பான திதி. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை பத்திரை கரணம் இருக்குது, மதியம் 2:29 வரைக்கும். அப்போ வளர்ப்பிறை பத்திரை கரணம்ங்கிறது சிறப்பான நாமயோகம், சிறப்பான கரணமாகும். இப்போ நாமயோகத்தை எடுத்தால் வியாகத நாமயோகம் 11:15 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அர்ஷனம். அர்ஷனம்ங்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமயோகமாக இருக்குது. இப்போ பத்திரை கரணத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆராய்ச்சிகள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் வேதங்கள், ஜோதிடம், மந்திரங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தல் மற்றும் கற்றுக்கொள்றது ஆரம்பிக்கலாம். பாராயணங்கள் செய்கிறது, மந்திர உபதேசம் அல்லது உச்சாரணம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உரிய நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவக்கரணம் பவத்தில் என்ன செஞ்சாலுமே சிறப்பு தான். குடும்பத்துக்கு, அதாவது வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு பூஜை போடணும், கோயிலில் கும்பாபிஷேகம் செய்யணும், ஒரு ஆரம்பிச்சிட்டிங்க பவகரணத்தில் நீங்கள் ஆரம்பித்தாலே அது 50 வருடங்களுக்கு 48 வருடங்களுக்கு நிலைச்சி நிற்கும்னு சொல்லப்படுது. கும்பாபிஷேகம், புனரமைப்பு, ஏதோ ஒன்று நல்ல காரியங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அஷ்டமி தேதியில் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு உண்டியல் எடுங்க, அதில் ஒரு ரூபா, 5 ரூபா, 10 ரூபா போட்டு பாருங்கள், எவ்வளோ வேகமாக அது நிறையுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சீட்டு கட்டணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வர விஷயந்தான். நான் சொல்கிறது பொது பலன். அந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை வழி நடத்துது அப்படின்றத பார்க்கணுன்னா உங்களுடைய ஜான ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அதில் சில அறிவுகள் உங்களுக்கு இருக்கணும். முதலாவது விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா லக்னம். லக்னம் தான் உயிர். லக்னத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் தவிர ராசியை வச்சு இல்லை. அப்போ லக்னம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும் அல்லது கர்ம புத்தியாக இருக்கும். அந்த புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டே என்ற பலனை கேட்கும் போது தான் உங்களுக்கு சரியான வழி நடத்துவதாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாகவே ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. அது கடன் சிக்கலாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வெளிவந்த ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்படி ஒன்று கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இல்லாட்டி ஒரு சுதந்திரம், ஒரு விஷயத்தில் அடைப்பட்டு வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நோய்கள் நொடிகளில் இருந்தீங்க கூட அதுலேருந்து வெளிவர்றது, போகக்கூடிய தலையோடு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் கூட அது தலைப்பாகையோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், உங்களுடைய உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முக்கியமாக கணவன் அல்லது மனைவி இங்கே இருக்கலாம், பங்குதாரர்கள் இருக்கலாம். அதாவது அங்கேருந்து ஒரு இன்வெஸ்டர், முதலீட்டாளர் அப்படிங்கிற ஒருத்தர் கடற்கடந்து, இவங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களோட பேசும்போது இன்றைக்கி ஒன்று அவதானமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த செலவை செய்யுங்க. இல்லைன்னா அது நஷ்டமாகவோ வீண் விரயமாகவோ போயிடும். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல்நிலையில் சில கோளாறுகள் இல்லைன்னா உடல் உபாதைகள் இருக்கலாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்குமே ஆள் மனசு ஆசைகள் எல்லாம் நிறையா இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பணம் ரீதியாக, உடை ரீதியாக, உபகரணங்கள் ரீதியாக, நபர் ரீதியாக, உறவுகள் ரீதியாக அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீண்ட நாளாக 2வது திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கான பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள், அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நன்மைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின் போது முக்கியமாக நான் சொல்கிற விஷயங்களில் இந்த 3 பேர் சம்மந்தப்பட்டிருப்பீங்க. ஒன்று நீங்கள், உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய மகன், 3 பேருடையும் இது சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். அதாவது தொழில் அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 2வது கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்தது உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். இவ்வளோ விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கொண்டாட்டத்துக்கு போகிறோம், களியாட்டத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு சொத்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம்லாம் இன்றைக்கி அதுக்குரிய நாளில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது கல்வி சார்ந்த விஷயம், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. 3வது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. வீடு, காணி, வாகனம், சொத்து, குடும்பம், வேலை, தொழில் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் எடுக்க போகிறோம்னா இன்றைக்கி அதுக்குரிய நாளில் வீடை மாற்றுவோமா, வீடு
வீடுகளை புனரமைப்பு செய்வோமா, பழுது பார்ப்போமா, கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு முடிவு எடுப்போமா, அதெல்லாம் இன்றைக்கு வேண்டாம். இன்றைக்கி அமைதியாக இருந்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சூரிய பகவான், குலதெய்வம், கருணாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சில உங்களுடைய முயற்சினால் பல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் தேடி வரலாம். நோய்களில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபடலாம். அதிலிருந்து விடுபட்டு அதாவது உங்களுக்கு ஒரு திருப்தி, நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறையா. உங்களுக்கு தம்பி தங்கைகளோட ஆதரவுகள், உங்கள் முயற்சிக்கெல்லாம் வெற்றி, தந்தை வழி இன்சூரன்ஸ் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது, உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் வந்துச்சுன்னா கடந்து போகிறதுக்கு பாருங்கள். கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் முதலீடு பண்ண போகிறேன் இன்றைக்கு எதுவுமே செய்யாதீங்க. அடுத்தது, நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் இவங்க விஷயத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரண்டாவது குழந்தை விஷயத்துலையும் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் அதன் மூலியமாக எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படுச்சுன்னா உடனடியாக வைத்தியசாலையை நாடுறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான், குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாவ பிரிவினைகள், சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. குழந்தைக்காக மிச்ச நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கான இன்றைக்குரிய நாள் அதுக்குரிய நாளாக இருக்குது. அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வத்தின் அருள் ஆசையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து, அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம். அது சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அதாவது புதிதாக வாங்குறது, விற்கிறது, அதை ஒரு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வருமான நிமித்தமாக ஏதோ ஒன்று அதில் செய்கிறது, அடகு வைக்கிறது, திருப்புறது, பழுது பார்க்குறது, புனரமைப்பது எதையுமே தொடக்கூடாது. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்து கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். கல்வி, அதாவது பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் அவங்களுடைய கல்வி செயற்பாடுகளை கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கல பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு தடையும் தாமதமாக இருக்கும். இன்றைக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நாள் வரும். அந்த நாளில் உங்களுக்கு சிறப்பாக எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க.
ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி போகிற நபர் இருப்பாரா, போகிற காரியங்கள் சரிவருமானு கேட்டு போங்க. இல்லைன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு பத்திர பதிவுகளை செய்கிறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி குடும்ப அங்கத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட தேவையற்ற ரீதியில் வாக்குவாதங்கள், சண்டை, சச்சரவுகள் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களுடைய தந்தையுடன் தேவையற்ற ரீதியில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளாதீங்க. உங்களுடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குது, நீங்கள் அதை செய்ய போகிறீங்க, இதை செய்ய போகிறீங்கன்னு தந்தைகிட்ட போய் சண்டை பிடிக்கிறது, கையில் இருக்கிற சேமிப்பு இதுகளை கொண்டு போயிட்டு செலவழிக்கிறது, இதெல்லாம் கூடாது. இந்த நாளில் அமைதியும் பொறுமையும் மௌன விரதம் இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கல. புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்ப்போம். நம்ம நிறைய பேருக்கு மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, அது சரியில்லை, இது சரியில்லை, இதை மாற்றணும், அதை மாற்றணும், இவன் மாறணும், என் குடும்பத்தில் எங்கள் அம்மா மாறணும், அப்பா மாறணும், தம்பி மாறணும், தங்கச்சி மாறணும், கணவன் மாறணும், பொண்டாட்டி மாறணும், குழந்தைகள் மாறணும், எல்லாரும் மாறணும்னு நினைக்கிறோம். ஆட்சி மாறணும், நல்ல ஒரு ஜனாதிபதி வரணும், நல்ல ஒரு பிரதமர் வரணும், நல்ல ஒரு பொருளாதாரம் அமையணும், எல்லா மாற்றத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது இவங்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் இருக்கோம். நம்ம மாறினா ஒரு சில விஷயங்கள் குறைஞ்சபட்சம் எங்கள் குடும்பமாவது மாறணும்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஒருத்தன் எந்த நேரம் முறைச்சிக்கிட்டே இருக்கான், நீங்களும் திருப்பியும் அவனை முறைக்கிறனால தான் அவன் முறைக்கிறான். அவனை பார்த்து ஒரு சிரிப்போம், ஒரு நாள் சிரிப்போம், 2 நாள் சிரிப்போம், 3ஆம் நாள் சரி, 4ஆம் நாள் அவன் சிரிச்சே தீருவான். எங்கள் மேலே ஒருத்தன் வந்து வஞ்சகமே கக்குறான், விஷத்தையே கக்குறான்னு வச்சுக்கொள்ளுங்க. தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு நல்லது நினச்சிக்கன்னு சொன்னால் அவனே ஒரு தெளிவு வச்சுப்பான். அடே, நான் இவ்வளோ தப்பு பண்ணி அவன் என்னை வந்து என்ன திட்டலை, எனக்கு எந்த இதுவும் செய்யலை அப்படின்னு அவனே விலக ஆரம்பிப்பான். இப்படி மாற்றம்ங்கிறது உங்களுக்குள்ள ஆரம்பித்தால் மாத்திரம்தான் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் மாற்றத்தை உங்களுக்குள்ள ஆரம்பிங்க. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.